ஜெயமோகன் எழுதின 10 லட்சம் காலடிகள் அப்படின்ட்டு ஒரு சிறுகதை தொகுப்பு. இந்த புத்தகம் ஒரு 5 சிறுகதைகளை அடங்கியது. இந்த புத்தகத்தை படிச்சுட்டு நான் ரொம்ப மறண்டே போயிட்டேன். அவ்வளோ அற்புதமான கதைகள். இந்த புத்தகத்தை நீங்கள் உண்மையிலேயே நிறைய இந்த சிறுகதை நாவல்லாம் வாசிக்கக்கூடிய விருப்பம் உள்ளவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அந்த புத்தகத்தை வாங்கி இதில் இருக்கிற 5 சிறுகதையை நீங்கள் படித்தே ஆகணும். அவ்வளோ அற்புதமான கதை அது. இது நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணுன்றதுக்காகவே இதிலிருந்து ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை நீங்கள் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு நான் கதை கேட்குறேன்னா கூட இந்த வீடியோவை பார்க்காதீங்க. ஏன்னா அந்த கிளைமாக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். ரொம்ப அற்புதமான சிறுகதை இது. இந்த கதையில் ஔசத் பச்சன் அப்படின்ட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் வருவார். அவர் ஒரு போலீஸ்லேருந்து அவர் வழக்கெல்லாம் விசாரிக்கும் போது, போலீஸில் அவர் வேலை செய்யும்போது சந்தித்த நிறைய வழக்குகளை பற்றி அவங்களுடைய ஃப்ரெண்டுங்களை உட்கார வச்சுக்கின்னு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பார். அவர் இப்போ போலீஸ்லேருந்து ரிட்டையர்ட் ஆனதுனால அவர் கேரளாவில் சேர்ந்தவர். கேரளாவில் இருக்கிற ஒரு கடற்கரையில் இவங்க ஃப்ரெண்டுங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து தண்ணி அடிப்பாங்க. அப்படி தண்ணி அடிக்கும்போது அவங்க ஃப்ரெண்டுங்களாம், பச்சா எதனா ஒரு கதை சொல்லு உன்னுடைய போலீஸ் கேஸில் இருந்ததுனா அப்படின்னும் போது அவர் சொல்ல ஆரம்பிப்பார். அது மாதிரி அன்றைக்கி ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்டுங்கள்லாம் கீழே உட்காந்துருக்குறாங்க. இவர் அப்படியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு எழுத்தாளரும் உண்டு. நான் நினைக்கிறேன் அது ஜெயமோகன் சார் தான் நினைக்கிறேன். அதில் உட்காந்து எல்லாம் பேசிட்டு எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு சிக்கனு மட்டனு அது இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது ஏதோ பேசின்னு இருக்கும்போது இவர் எழுத்தாளர் என்ன பண்ணுறாரு, பேச்சு எங்கெங்கேயே வேஸ்ட்டாக போகுதே, ஏதாவது ஒரு கதை ஒன்று சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா கடலில் ஒரு படகு ஒன்று போயிட்டுருக்குது. உடனே ஒரு எழுத்தாளர் கேட்குறாரு, பச்சா இவ்வளோ பெரிய படகு இல்லை, இப்போது இந்த மாதிரி படகெல்லாம் கூட செய்கிறாங்களா, பார்க்குறதுக்கு இவ்வளோ பிரம்மாண்டமாகுதே அப்படின்னு. அப்போ பச்சன் சொல்கிறாரு, எழுத்தாளா அது பேர் என்ன தெரியுமா, அது பத்தேமாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி படகெல்லாம் இப்போ செய்கிறதில்ல. இதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னே மாப்பிள்ளை கலாட்சிகள் அப்படின்றவங்க இதை ஒரு கணக்காக செய்வாங்க அந்த மாதிரி படகுகளை. அது அதை செய்யறதுக்கே நிறைய டெக்னிக்கல் இருக்குது. அதனுடைய ரகசியத்தெல்லாம் 1000 வருஷ பாரம்பரியம் அவங்களது அந்த மாப்பிள்ளை கலாட்சிகளோடது. அதில் இருக்கிற தச்சர்கள் அவங்களுக்குள்ளேயே அந்த ரகசியத்தை பரிமாறிக்கிட்டு அதை அவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த பத்தேமாரி படகுகளை செய்வாங்க அப்படின்ட்டு. அது இங்கேருந்து பார்க்கறதுக்கு தான் அப்படி இருக்குது. அது கரைக்கு வந்ததுன்னு வச்சுக்க 5 அடுக்கு உயரம் இருக்கும். இந்த பத்தேமாரி படகுகளை செய்கிற அந்த தச்சர்களை மாப்பிள்ளை கலாட்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாப்பிள்ளை கலாட்சிகள் இந்த படகை செய்கிறதாகட்டும், அதே நேரத்தில் அவங்க குடும்பமாகட்டும், அந்த குடும்பமும் அவங்க அந்த குடும்பத்தினுடைய பண்பாடும் அந்த நெறியும் அந்த குடும்பத்தில் இருக்கிற தலைவன் 1000 வருஷத்துக்கு முன்னே இருந்து அது தலைமுறையாக அந்த குடும்பத்தை அவ்வளோ நெறியோடு நடத்திட்டு தான் சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட குடும்பத்தை நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே என்னுடைய போலீஸ் வாழ்க்கையில் இருக்கும்போது நான் சந்தித்தேன் அப்படின்னு பச்சன் சொல்ல ஆரம்பிக்கிறார். உடனே கீழே உட்காந்துருக்கலாம் ரொம்ப சந்தோஷம். பச்சன் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டான், பச்சன் கதை சொல்ல ஆரம்பிச்சிடான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான், சொல்லு பச்சா கதை சொல்லு அப்படின்னு. இது நடந்தது இப்போ பச்சன் ஆரம்பிக்கிறார். இது நடந்தது 1988 ஜூலை மாதம் 19ஆம் தேதி நடந்தது. இந்த டேட்டு கிழமெல்லாம் எனக்கு எப்படி ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இதே 1988 ஜூலை மாதம் 8ஆம் தேதி கேரளாவில் ஒரு மிகப்பெரிய ரயில் விபத்து ஏற்பட்டது. இந்த ட்ரெயின் மங்களூர்லேருந்து திருவனந்தபுரத்துக்கு வந்துன்னு இருக்கிற ஐலாண்ட் எக்ஸ்பிரஸ்ஸு. இது திருவனந்தபுரம் கிட்ட வரும்போது இந்த அஷ்டமுடி அப்படின்னு ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆறு மேலே இருக்கிற ரயில் பாலத்து மேலே இந்த ட்ரெயின் வந்துட்டு இருக்கும்போது என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியல. இந்த பாலத்து மேலே ஓடி வரும்போது இது தடம் புரள்ற இந்த ட்ரெயின் இன்ஜினுக்கு பின்னாடி இருக்கிற 14 பெட்டிங்க அப்படியே அந்த அஷ்டமுடி ஆற்றுல விழுந்துடுச்சு. அந்த ஆறு ஏறக்குறைய 60 அடி ஆழம்.
இந்த 14 பெட்டியும் அந்த ஆற்றுல விழுந்து உள்ள இருக்கிற சேறு சகதியில் போய் சிக்கிக்கிச்சு. நல்ல வேலை அங்கே அந்த ஆற்றுக்கு பக்கத்துலேயே ஒரு மீனவ கிராமம் ஒன்று இருந்தது. அந்த மீன்காரர்கள்லாம் ஸ்விம்மிங் பண்ணத்தில் கில்லாடிங்க. அவங்க உடனே ஆற்றுல குதித்து அந்த ஒரு நம்ப முடியாத அளவுக்கு நிறைய மக்களை வந்து அவங்க காப்பாற்றினாங்க. அதுக்குள்ள விஷயம் தெரிஞ்சு நேவிலேருந்து ஆளுங்க வந்து அவங்கள நிறைய பேரை காப்பாற்றினாங்க. இருந்தும் கூட 115 பேர் அந்த ரயில் விபத்தில் செத்து போயிட்டாங்க. 230 பேர் வந்து காயமடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் விசாரணை கமிஷன் அது இதுன்னு எதை வச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் இப்போ நான் வந்து உங்ககிட்ட இப்போ கதை சொல்லின்னு இருக்கிறால, இன்னைக்கு வரைக்கும் அந்த கேரளாவில் நடந்த இந்த ரயில் விபத்தை பற்றி எந்த வித இதுவும் கண்டுபிடிக்கவே இல்லை. அது மர்மமாகவே நடந்து போச்சு. ஆனால் நான் சொல்ல வந்த கதை வந்து இந்த ரயில் விபத்தை பற்றி கிடையாது. நான் வந்து அப்போ வந்து மங்களூரில் வந்து கிரைம் பிரான்ச்சு என்னுடைய டிஎஸ்பியாக அப்போ நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நீ மங்களூரில் கூட இருந்தியா பச்சா? ஆமாம், அப்போ நான் அங்கே தான் இருந்தேன். அப்போ வந்து மங்களூரில் இருக்கிற நேத்ராவதி ஆறில் ஒரு பாடி வந்து மிதந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு எங்களுக்கு தகவல் வந்தது. உடனே நாங்கள்லாம் போனோம். அந்த பாடியை கைப்பற்றி எடுத்துன்னு போயிட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு நாங்கள் அனுப்பிச்சி வச்சோம், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக. இந்த நேத்ராவதி ஆறில் மேலே வந்து ஒரு ரயில்வே பாலம் ஒன்று போகுது. இதில் என்ன பண்ணுவாங்க, சாயந்தரம் ஆனால் என்ன பண்ணுவாங்களாம், ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அது மேலே நடந்து போய் ஈவினிங்கில் வந்து அந்த நேத்ராவதி ஆறுனுடைய அழகை வந்து ரசிப்பாங்க. அப்போ வந்து ஒரு பக்கம் பார்த்தா ஆறு அழகாக இருக்கும், இன்னொரு பக்கம் இப்படி திரும்பி பார்த்தா கடல். இந்த ரெண்டுத்தையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இதுக்காகவே என்ன பண்ணுவாங்க, மக்கள் வந்து நல்லா தைரியசாலிங்க என்ன பண்ணுவானுங்க, அந்த ரயில்வே பாலத்து மேலேயே நடந்து போய் அந்த சீனெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் திடீர்னு ட்ரெயின் வந்துடுச்சுன்னு வச்சுங்க, அது இந்த ரயில்வே பாலத்துக்கு வேலை செய்கிற அந்த கேங் மேனு வந்து ரிப்பேர் என்ன பார்க்கும்போது மட்டும் ட்ரெயின் வந்துச்சுன்னா ஒதுங்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் வச்சுருப்பாங்க. இது பப்ளிக்கு தெரியாது. ட்ரெயின் வரத்தை பார்த்தோன்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாது, ஆற்றுல குச்சிருவாங்க. அதனால் இந்த நேத்ராவதி ஆறில் ஒரு வருஷத்துக்கு 20-30 பணம் ஒதுங்க, அது சாதாரண விஷயம் எங்களுக்கு. ஆனால் இந்த பாடியை வந்து ஒதுங்கின அந்த பாடியை வந்து எதுவுமே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு கொடுத்தோம். அந்த பாடி பார்க்குறதுக்கு ஒரு 20-25 வயசு பையன் பாடி. அது ஆள் நல்லா சிகப்பாக இருந்தான், உடம்புல எந்த வித அடியும் கிடையாது. சரின்னு ரிப்போர்ட்டுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டாக்டர் வந்து கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டு போஸ்ட்மார்ட்டத்தில் ஒன்றும் பெருசாக எதுவும் விசேஷம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எஸ்ஐ கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த எஸ்ஐ வந்து எங்கிட்ட சொன்னார், இது மாதிரி டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் டாக்டர் இது சொன்னார் சார் அப்படின்னு. அப்போ தான் அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இது தண்ணியில் விழுந்த அந்த பாடியோட வலது கை சுட்டு விரலில் ஒரு பட்டு நூல் வந்து சுற்றிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டாக்டர் சொல்கிறார். இதை வந்து கேட்டவுடனே தான் எனக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வந்தது. நூல் சுற்றிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால், இவன் கீழே விழும்போதோ ஏதாவது ஒரு இது இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவனுடைய ஆடையை பிடிச்சிருப்பான் ஆபத்துக்கு, கீழே விழுற நேரத்தில், ஆற்றுல விழுற நேரத்தில். அப்படி பிடிக்கும்போது அந்த பக்கத்தில் இருக்கிறவனுடைய ட்ரெஸ்ஸில் இருக்கிற நூல் எதுனா இவன் கையில் சுற்றிக்கிச்சோ, சரி அப்படி சுற்றி இருந்தால் கூட அந்த பக்கத்தில் இருக்கிறவன் கீழே தண்ணியில் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் ரிப்போர்ட் பண்ணோம்ல. ஆனால் இவனை பற்றி எந்த ரிப்போர்ட்டும் வரலையே. அப்படின்னும்போது இது கொலையா ஒரு வேலை அப்படின்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அப்போ அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் வந்து என்னை கூப்பிட்டு சொன்னார், சார் இந்த கையில் சுற்றினுக்கிற அந்த பட்டு நூல் வந்து முஸ்லீம்லாம் அணிகிற துருக்கி தொப்பி ஒன்று இருக்கும் சார். அந்த தொப்பி வந்து ரொம்ப காஸ்ட்லியான தொப்பி. இதை வந்து நல்ல பணக்கார முஸ்லீம்கள் தான் இந்தமாரி தொப்பிலாம் அணிவாங்க, சாதாரணலாம் இதை அணிய மாட்டாங்க. அந்த மாதிரி தொப்பியில் இருக்கிற இந்த நூல் மாதிரி தெரியுது சார் இந்த பட்டு நூல் அப்படின்ட்டு என்கிட்ட சொன்னார் அந்த டாக்டர். இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், அந்த தண்ணியில் மிதந்துட்டு வந்த அந்த பாடியோட ஃபோட்டோவை இது பண்ணிட்டு மறுநாள் பேப்பரில் விளம்பரம் கொடுத்தோம், யாராவது தெரிஞ்சவங்க யாராவது நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்களா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இது யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மங்களூர் முழுக்க விசாரிக்கிறதுக்கு நாங்கள்
ஆளெல்லாம் ரெடி பண்ணேன் நான். அப்போ இருக்கிற ஒரே வந்து சௌகரியம் வந்து இப்போ இருக்கிற மாதிரிலாம் வசதி கிடையாது. ஒரே ஒரு வசதி என்னன்னா, போலீஸ்னுடைய ஸ்ட்ரென்த்து தான். எல்லாம் போலீஸ்கிட்டேயும் அந்த ஃபோட்டோ கொடுத்து, நீ வேறு கேஸ் எதனா விசாரிக்கும் போது கூட இந்த ஃபோட்டோவை காமிச்சு இதை பற்றி என்ன விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா இவங்க போயிட்டு விசாரிக்கிறாங்க. அப்புறம் மேங்களூர் இல்லாமல் கேரளாவிலையும் விசாரிக்கிறதுக்கு, இந்த மேங்களூர் கேரளா 2 இடத்துக்குமே நான் ஆளுங்களை அவனிச்சு விசாரிக்க சொன்னேன். இப்படியே விசாரணை போயிட்டே இருந்தது. எந்த வித இதுவும் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்னா, ஒரு 7 மாதம் கழித்து ஒரு சின்ன ஒரு க்ளூ ஒன்று கிடச்சிது. அதாவது மங்களூரில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இவன் வந்து போய் சாப்பிட்டு இருக்கிறான். சரி, அந்த ஹோட்டலில் இருக்கிற சர்வர் வந்து இவனுடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு, சார் இங்கே வந்து இவர் சாப்பிட்டார் சார், சாப்பிட்டுட்டு பர்ஸை மறந்துட்டார், மறுபடியும் போயிட்டு வந்து என்கிட்ட பர்ஸ் கேட்டார், நான் தான் அவர்கிட்ட பர்ஸு கொடுத்தேன், எனக்கு ஒரு 10 ரூபா டிப்ஸ் கொடுத்தாரு அப்படின்னு அந்த சர்வர் சொல்கிறான். ஸோ இவன் மங்களூரில் வந்து இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு இருக்கிறான் அப்படின்றது ஒரு கிளிக் கிடச்சிது எங்களுக்கு. அடுத்தது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற லாட்ஜெல்லாம் நாங்கள் விசாரித்து பார்த்தோம். அப்போ ஒரு லாட்ஜில் இருந்து அந்த லாட்ஜில் வேலை செய்கிற ஒரு பையன் ஒரு தகவலை சொல்கிறான். அந்த லாட்ஜோட ஓனருக்கு வந்து தெரியல, இருந்தாலும் அந்த லாட்ஜினுடைய பையன் வந்து தகவல் சொல்லிட்டான். அவன் அங்கே இருக்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சி 7 மாதத்துக்கு அப்புறம் இவன் யாருன்னுறத நாங்கள் கண்டுபிடிச்சோம். இவன் பேர் வந்து கிருஷ்ணன். இவன் வந்து கேரளாவில் இருக்கிற வடகரையை சேர்ந்தவன். கேரளாவில் இருக்கிற வடகரையை சேர்ந்தவன் வந்து மங்களூர் எதுக்கு வந்தான் அப்படின்ட்டு நாங்கள் அங்கே கேரளாவில் போய் விசாரித்தோம். கேரளாவில் போய் விசாரிக்கும்போது தான் அந்த பையன் பேர் வந்து கிருஷ்ணன். இவனுக்கு ஒரு 25 வயசு இருக்கும். இந்த கிருஷ்ணன் வந்து பிராமணன். அந்த வடகரையில் இருக்கிற அந்த ஊரில் பகவதி அம்மன் கோயிலில் வந்து பூஜாரியாக வேலை செய்கிறான். பெருசாக எதுவும் வருமானம் கிடையாது. இவனுக்கு வந்து ஒரு பழைய வீடு ஒன்று இருக்குது அந்த ஊர்லேயே. அம்மா இருக்காங்க. அந்த அம்மா வந்து வீட்டில் எல்லாம் இருக்கும்போது இந்த முறுக்கு அதிரசம் இதெல்லாம் சுட்டு கொடுப்பாங்களாம். இந்த பையன் போய் பக்கத்தில் இருக்கிற டீ கடையில் அப்படி இப்படிலாம் கொடுப்பான். ஒரு தங்கச்சி ஒன்று இருக்குது. இவனுக்கு அந்த ஊரில் நிறைய கடம். இவனுக்கு ஒரு அந்த பழைய வீடும் ஒரு 12 சென்ட்டு நிலம் இருக்குது, அவ்வளோதான். இவன் இப்போ கடத்தை வாங்கினோடனே அந்த ஊரில் இருக்கிறவன் வந்து கடன் கொடுத்தவன்லாம் இவனை நெரிக்கிறான். இவன் கொஞ்சம் அப்பாவி, நல்ல பையன். காசு எடுத்தாந்து வை, இல்லைன்னா உன்னை ஒரு வழியாக பண்ணிவிடுவேன் அப்படின்னு மிரட்டுவேன். இவன் என்ன பண்ணிட்டான், அவங்க அம்மா கிட்ட, அம்மா கடத்தை நான் கொடுக்க முடியல, நான் என்ன பண்ணுறேன், பாம்பே போகிறேன், எங்கேயாவது ஹோட்டலில் வேலை செஞ்சாவது இந்த கடத்தை அடைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாம்பேக்கு போகிறேன்ட்டு போயிருக்கான். இவங்க அம்மாவும் அப்பாவும் இவன் பாம்பேக்கு போனுவான், அங்கேருந்து என்ன லெட்டர் போடுவான் அப்படின்ட்டு யோசிச்சுருக்காங்க. ஆனால் இவன் போனுவன் அங்கேருந்து லெட்டர் போடவே இல்லை. அப்போ இருக்கிற மக்கள்லாம், நம்ம வீட்டிலேருந்து ஒருத்தன் வெளியில் போகிறான் காணாத போயிட்டான் அப்படின்னா உடனே போய் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ல, அது கூட தெரியாத வாழ்ந்துருக்காங்க அப்போ 30-35 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால இந்த அம்மா எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கவே இல்லை. இதுதான் இவனுடைய பேக்ரவுண்டு. அதுக்கப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா, இவன் வந்து பாம்பே போகிறேன்னா இவன் மேங்களூர் வந்தான். சரி, மேங்களூரில் வந்து நேத்ராவதி ஆறில் எப்படி கீழே விழுந்து போனமா மிதந்தான் அப்படின்னும்போது என்னுடைய பார்வை வந்து அடுத்தது வந்து என்னுடைய முள் வந்து அங்கே நேத்ராவதி கரையோரமாக வியாபாரம் பண்ணிட்டு இருந்த இந்த மாப்பிள்ளை கலாச்சிகள் பக்கம் திரும்பிச்சு. அங்கே வந்து அப்போது ஷாஜி அப்படின்னு அந்த முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த மாப்பிள்ளை கலாச்சிகளுடைய கண்ட்ரோலில் தான் அந்த நேத்ராவதி ஆறு ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலில் தான் இருந்தது. இவங்கக்கிட்ட போய் நான் விசாரிக்கணுன்னா போலீஸ் எல்லாம் போயிட்டு அவங்கள நேரடியாக போய் பார்க்கவே முடியாது. நீங்கள் இந்த மாப்பிள்ளை கலாச்சி இவங்களுடைய பேக்ரவுண்டு, இவங்கெல்லாம் எப்படி செயல்படுவாங்க, அவங்களுடைய தொழில் என்ன அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல இந்த மாப்பிள்ளை கலாச்சிகள்னால் யார், அவங்க என்ன பண்ணுவாங்கன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாப்பிள்ளை கலாச்சிகள் வந்து அரேபியாவிலேருந்து வந்த ஏறக்குறைய ஒரு 1000 வருஷம் பாரம்பரியம் மிக்கவர்கள். இவங்க வந்தது இங்கே வந்து சேர்ந்து பெரிய அளவில் இவங்க வந்து கொடி கட்டி பறந்தாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க வராங்க, போர்ச்சுகீஸுங்கெல்லாம் வந்தவுடனே இவங்களுடைய செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. என்ன தேதியில் வந்து இந்த மாப்பிள்ளை கலாச்சிகளுடைய
அதிகாரம் வந்து இந்த நேத்ராவதி ஆறு ஓரத்தில் இருக்கிற எல்லாத்தையும் இவங்க துறைமுகத்திலேருந்து அந்த இடம் ஃபுல்லாக இவங்களுடைய கண்ட்ரோல் தான். இவங்களுடைய தொழில் வந்து கள்ளக்கடத்தல் தான். கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கள்ளக்கடத்தல்ன்றது சட்டவிரோதமானது. ஆனால் இவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தொழில், போர் தொழில். இந்த தொழிலில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வரும். அதுக்கு அண்ணாண்ட வந்து பந்துன்னு இன்னொரு ஒரு குடும்பம் இருக்குது, அதுவும் பெரிய ஆளுங்க. இவங்களுக்குள்ள பிரச்சனை வரும், அவ்வளோதானே தவிர இந்த ஓரத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுடைய கள்ளக்கடத்தல் தான் இவங்களுடைய தொழில்னாலும் இவங்களுக்கு வந்து இவங்களுடைய தொழிலில் வந்து ஒரு கட்டுப்பாடாக நடத்திட்டு வருவாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா 4 விஷயத்தை இவங்க கடைபிடிப்பாங்க. அதில் ஒன்று வந்து என்னன்னா, இன்னொருத்தன் பொருளுக்கோ இன்னொருத்தர் சொத்துக்கோ இவங்க ஆசைப்படவே மாட்டாங்க. 2வது, இவங்க கள்ளக்கடத்தலில் வந்து போதை மருந்து, மது இது 2மே அவங்க இதில் இருக்காது. இவங்க வந்து அந்த அவங்களுடைய முஸ்லீம் இதுக்கே வந்து அது ஹராம். அந்த அளவுக்கு அவங்க வந்து மதுவையும் போதையும் வந்து கையில் கண்ணாலேயே பார்க்க மாட்டாங்க, தொடக்கூட மாட்டாங்க. அதனால் அவங்க கள்ளக்கடத்தல் இது 2மே இருக்காது. இவங்களுடைய கள்ளக்கடத்தல் முக்கியமாக வந்து தங்கம் இல்லைன்னா எலக்ட்ரானிக் கூட்ஸு, இதுதான் முக்கியமாக இவங்களுடையது. அடுத்தது 4வதாக பார்த்தீங்கன்னா பெண்கள், குழந்தைகள். இவங்க மேலே கையே வைக்க மாட்டாங்க. நீ கோடி ரூபாய் கொடுத்தா கூட அவங்கள கொலை பண்ணுறதோ பெண்களையோ குழந்தைகளையோ கடத்துறதோ ஒரு பொழுதும் சம்மதிக்கவே மாட்டாங்க. இது இல்லாத இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து அந்த ஆறு ஓரமாக இருக்கிற எல்லாத்தையும் இவங்க கண்ட்ரோலில் இருந்தாலும் அங்கே வசிக்கிற சாமானிய மக்களை வந்து தொடவே மாட்டாங்க. அவங்ககிட்டலாம் சண்டைக்கே போக மாட்டாங்க. அவங்க யாராவது சாதாரண மனுஷன் எவனா குடிச்சுக்கிட்டு வந்து இந்த மாப்பிள்ளை கலாச்சிகளை சேர்ந்த ஆளுங்க மேலே வந்து அடிக்கிறதுக்கோ ஏன்னா சண்டைக்கே வந்தால் கூட வாங்கின்னு கூட ஓரமாக ஒதுங்கி போயிடுவாங்க. இவங்க அப்படியே அந்த சாதாரண ஆளுங்க யாராவது ஒருத்தர் இந்த மாப்பிள்ளை கலாச்சி ஆளுங்களை சேர்ந்தவங்களை கொலைகளை பண்ணிட்டா கூட போலீஸுக்கு தான் போவாங்களே தவிர இவங்க தனிப்பட்ட முறையில் எதுவுமே இது பண்ண மாட்டாங்க. இதுக்கு இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, பிராமண மக்களில் வந்து அவங்கள வந்து ரொம்ப பயபக்தியோட மரியாதையோட நடத்துவாங்க. அந்த அளவுக்கு பிராமணர்கள் மேலே வந்து அவங்களுக்கு அவ்வளோ மரியாதை இருந்தது. இதெல்லாம் இந்த மாதிரி அவங்களுடைய பேக்ரவுண்டு. சரி, இந்த மாப்பிள்ளை கலாட்சிகள் தான் இங்கே இது பண்ணுறாங்க. அது பக்கத்தில் தான் இவன் வந்து இறந்து கிடந்தான். இவன் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்களுடைய தொழிலுக்கோ இல்லை அவங்களுடைய பிரச்சனையிலையோ ஏதாவது தலையிட்டானா, தலையிட்டு ஒரு வேளை அவங்க வந்து அடித்து போட்டாங்களோ அப்படின்னு எனக்கு டவுட்டாக இருந்தது. சரி, இவங்களே நேரடியாக விசாரிச்சுட்டான்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ட்ரை பண்ணேன். ஆனால் போலீஸ் வந்து அவங்கள போய் நேரடியாலாம் பார்க்கவே முடியாது. ஆனாலும் அவங்க இந்த மாப்பிள்ளை கலாட்சிகள், இந்த போலீஸு, இவங்க 2 பேருக்கு நடுவில் அவங்க வந்து ஒரு எல்லை கோடு வச்சுருப்பாங்க. இப்போ புலி எப்படி அதனுடைய மூத்திர சொட்டு வச்சு அதனுடைய எல்லையை வகுக்குத அந்த மாதிரி அந்த எல்லையை வகுப்பாங்க. அதுலேருந்து நாங்கள் உள்ளே போக முடியாது, அவங்களும் வெளியில் வந்து யாரையும் எந்த கையும் வைக்க மாட்டாங்க. ஆனாலும் இவங்கள வந்து பார்க்குறதுக்கு நடுவில் ஒரு ஆள் யாருன்னு கேட்டோன்னா, அவங்கக்கிட்ட வேலை பார்க்குற அட்வொகேட்டு தான். அவங்கக்கிட்ட வந்து அசார்னு ஒரு அட்வொகேட் வந்து ரொம்ப பக்காவாக வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவர் வந்து கோழிக்கோடுலேருந்து வந்த ஒரு மலையாளி தான் அவர். சரி, நம்ம அசாரை போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நானே என்ன பண்ணேன், நேராக அவர் வீட்டுக்கு போயிட்டு இது மாதிரி ஒரு நேத்ராவதி ஆறில் வந்து ஒரு பாடி ஒன்று விழுந்து கிடந்தது, யார் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அந்த பையன் வந்து கிருஷ்ணன், அந்த பையன் அவன் பிராமண வகுப்பை சேர்ந்தவன், கேரளாவில் இருக்கிற வடகரையை சேர்ந்தவன். அவன் எதுக்கோ இங்கே வந்துருக்கிறான். ஏன் வந்தான் எதுக்குன்னு தெரியல. அவன் வந்து கொலை பண்ணிட்டாங்களோ அப்படின்ட்டு எனக்கு சந்தேகமாகுது. இது பக்கத்தில் இருக்கிறதுனால இவங்க மாப்பிள்ளை கலாட்சிகள் ஏதாவது பண்ணிட்டாங்களோ அப்படின்னு எங்களுக்கு டவுட்டாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு இது ஏதாவது அவங்க ஏதாவது இவனை எதாவது பண்ணாங்களா, இந்த கிருஷ்ணனை வந்து ஏதாவது அவங்களுக்கு டிஸ்டர்பாக பண்ணும்போது மர்டர் கிட்டர் எதனா பண்ணிட்டாங்களா அப்படின்ட்டு எனக்கு வந்து தெரியணும். எனக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ அவங்களே ஏதாவது இவனை பண்ணியிருந்தா கூட அவங்க சைடாக இருந்து யாராவது ஒருத்தனை வந்து போலீஸில் வந்து சரண்டர் ஆகிட்டு சொல்லுங்கள், நாங்கள் இந்த கேஸை முடிச்சிடுறோம், இந்த கேஸ் அப்படியே நிற்கிது அப்படின்னு சொல்லி அந்த அட்வொகேட்டுக்கிட்ட சொன்னால், அந்த அட்வொகேட் என்ன பண்ணார், சரி சார் நான் கேட்டு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் அப்படின்னு 1 வாரம் கழித்து எங்கிட்ட வந்து சொன்னார். சார் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன் சார்,
அவங்களே பேப்பரில் நீங்கள் கொடுத்ததை பார்த்து அவங்களே வந்து எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சுருக்காங்க. அவங்க ஆளுங்க யாருமே பண்ணல. பந்துக்கிட்டேயும் விசாரிச்சு அங்கேயும் எதுவும் கிடையாது. இல்லை இவங்களுக்குள்ளே ஏதாவது உள்ளுக்குள்ளேயே யாராவது பண்ணியிருக்காங்களான்னு அதையும் விசாரிச்சுட்டாங்க. அவங்களுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்ட்டாங்க சார் அப்படின்ட்டு அசார் அட்வொகேட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. கேஸ் வந்து போய் செவுத்தில் போய் முட்டி நிற்கிற மாதிரி அப்படியே நின்று போச்சு. இப்போ வந்து கிருஷ்ணனை கொலை பண்ணது யார்? இது கொலைன்னு தான் என் மனசில் படுது. இப்போ கிருஷ்ணனை கொலை பண்ணது யார்? இப்போ மாப்பிள்ளை கலாச்சிகள் பக்கத்தில் தான் விழுந்து கிடந்தான், அவங்க கண்ட்ரோல் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில். இப்போ மாப்பிள்ளை கலாச்சிகள்லாம் நான் பண்ணல அப்படின்றான். பண்ணலைன்னா இவனும் கொலை பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தேன் நான் அப்படின்ட்டு இந்த கதையை சொல்கிறாரு. இப்போ வந்து கிருஷ்ணனை கொலை பண்ணது யார் அப்படின்ட்டு நீங்கள் அடுத்த வீடியோவில் கிருஷ்ணனை கொலை பண்ணது யார் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.